கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று வியாழக்கிழமை, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2020. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதங்களின் புத்தகம் 137ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் வேத வசனத்தினுடைய தலைப்பு இப்படியாக இருக்கிறது: கர்த்தருடைய பாட்டை நாங்கள் எப்படி பாடுவது என்பதே. இந்த 137ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது, யூத ஜனங்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக, சிறை கைதிகளாக அவர்கள் அங்கு போய் சேர்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் தானே அங்கிருந்த பாபிலோனியர்கள், எங்களுக்காக சில பாடல்களை பாடுங்கள், அதிலும் குறிப்பாக சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேலர்கள் இப்படியாக பதில் கொடுத்தார்கள்: கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டே தூரமாகிவிட்டார்கள். தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டே தூரமாகி ஒரு அந்நிய தேசத்திலே அடிமைகளைப் போல வாழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களிடத்தில் கர்த்தரை நோக்கி பாடுங்கள், கர்த்தருடைய பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்போது அவர்களுடைய மனது வலிக்கத்தான் செய்கிறது. அவர்கள் மனது வேதனை அடையத்தான் செய்தது. நம்மில் சிலரும் அதே போல ஒரு நிலைமையில்தான் இருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து வருடத்தின் முடிவிலே வந்து நிற்கிற நம்மில் அநேகர் எப்படி நாம் கடந்து வந்த இந்த கஷ்டமான, இந்த சோதனையான, இந்த போராட்டமான இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் எப்படியாக கர்த்தருக்கு ஆனந்த கீதத்தை, மகிழ்ச்சியின் பாட்டுகளை பாடுவது எப்படி என்று கலங்கி போய்தான் நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும்போது, ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனங்களிலே பார்க்கும்போது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பல நற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்காமல், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் என்னை மறுபடியுமாக துளிர்விட செய்வார், மறுபடியுமாய் என்னை உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பாட்டுகளை நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல தாவீது ராஜாவும் கூட ஆபத்துகளும் பயங்கரமும் கஷ்டமும் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டங்களில் அவர் சங்கீதம் 34 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை அவர் கர்த்தர் மேல் வைத்து அவர் மேன்மேலும் பலனடைந்தார். எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 22, 23ஆம் வசனங்களை பார்க்கும்போது, அவருடைய கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை காப்பாற்றுகிறது. அந்த கிருபை ஒவ்வொரு காலைதோறும் எனக்கு புதிதாக இருக்கிறது என்று சொல்லி
நாமும் அவரோடு கூட இதே வார்த்தைகளை சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுவோமாக. கர்த்தருடைய தாசனாகிய யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது போல, நாமும் நம்முடைய மீட்பரான இயேசு கிறிஸ்து அவர் என்னோடே கூட இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் மிகவும் அதிகமாக கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதிலும் நாம் மிகவும் கவனமாயிருப்போம். இந்த வருகிற புத்தாண்டில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது, ஜெயம் நமக்கு முன்பாக நிற்கிறது என்கிற விசுவாசத்தோடு கடந்து போவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே கேட்ட எல்லா வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள எல்லா பக்தர்களுக்கும் நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றையும் நாங்களும் அப்படியே அந்த வார்த்தைகளோடு கூட எங்களை இணைத்து கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.